ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 9 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியோ சேர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது த ரைசிங் ஆஃப் த ஷீல்டு ஹீரோ சீசன் 3 எபிசோட் 9. அந்த டிராகன் திரும்பவும் அந்த சின்ன பசங்களை அட்டாக் பண்ணுவோம். டக்கு நம்ம ஹீரோ போயிட்டு காப்பாற்றுறான். இன்னொரு தடவை இதே மாதிரி ஒரு அட்டாக் பண்ண என்னால் தாக்கு பிடிக்க முடியாது அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். பட் அந்த டிராகன் திரும்பவும் அட்டாக் பண்ண போகுது. அட்லா ஃபாஸ்டா ஓடி போய் அந்த டிராகனோட கழுத்துல வரல வச்ச ஒரு பஞ்சு தான். அதோட கழுத்து திரும்பி அட்டாக் எல்லாமே மேலே பார்க்க போனதுல மேலே தர உடஞ்சு தண்ணி எல்லாம் உள்ள வந்து தண்ணியில அடிச்சுக்கிட்டு எல்லாரும் வெளியே வந்துருந்தாங்க. அட்லாவை நம்ம ஹீரோ காப்பாத்தி கொண்டு வரான். நல்லா ஸ்விம் பண்ண முடியாதா அப்படின்னு கிளார் கேட்கவும் அவ்வளவா எனக்கு அது வராது அப்படின்னு ரென் சொல்றான். அந்த டிராகன் கார் சீரிஸ் தான் யூஸ் பண்ணிருக்கு. அந்த தீல அட்லா கைப்பட்டு ரொம்பவே வலிக்குது. ஹோலி வாட்டரை ஊத்தி செடினா அதை கியூர் பண்ணிட்டு இருக்கா. மாஸ்டர் ஃபீல் எப்படி இருக்கா அப்படின்னு ரஃப்டாலியா கேட்கவும் இப்போதைக்கு அவ உயிரோடு தான் இருக்கா. பட் நாளைக்கு காலையிலக்குள்ள அவள் லெவல் 1க்கு போயிருவா. அதுக்குள்ள அந்த டிராகனை தடுக்கணும். பட் நம்ம அட்டாக் எதுவுமே ஒர்க் ஆகல. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிக்கிறான். அட்லா கடைசியா பண்ண அட்டாக் மட்டும்தான் அந்த டிராகன் மேல ஒர்க் ஆயிருக்கு. அட்லா வந்து வெண்டியாவை பார்த்து உண்மையிலேயே அந்த டிராகன் உங்க அப்பாவான்னு கேட்கவும் ஆமா அப்படின்னு அவ ஒரு பிளாஷ்பேக்க சொல்றா. வெண்டியாவோட உண்மையான அப்பாவை யாரோ துரத்துறாங்க. வெண்டியாவை குழந்தையா வச்சுக்கிட்டு அவர் இந்த ஃபாரஸ்ட்குள்ள ஓடி வந்தப்போ டிராகனை மீட் பண்றாரு. அந்த டிராகன் இவரை அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு ப்ளீஸ் என்னோட குழந்தைய பாத்துக்கிறியா அப்படிங்கவா அதுவோ கத்தி சரிங்கிற மாதிரி சொல்லவோ ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவர் அந்த இடத்துலயே இறந்து போறாரு. இந்த ஒரே ஒரு ஸ்கேல் மட்டும் ஏன் அப்படி திரும்பி இருக்கு அப்படின்னு வெண்டியா வந்துட்டு அதை திருப்பி விடவும் அந்த டிராகன் வலியில துடிக்குது. அச்சோ சாரி டாட், அது உங்களுக்கு வலிக்கும்னு எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி வெண்டியா யோசிக்கும் போது தான் ஹே எனக்கு ஞாபகம் வந்துடுச்சு, அதுக்கு ஒரு வீக் ஸ்பாட் இருக்கு, நான் ஷீல்டு ஹீரோ கிட்ட போய் இதை சொல்லணும் அப்படின்னு சொல்லி வெண்டியா ஓடி வரா. வில்லேஜை விட்டு ரொம்ப தள்ளி ஒரு சேஃபான இடத்துல ஃபைட் பண்ணலான்னு முடிவு பண்றாங்க. பட் டிராகன் எப்படிங்க வர வைக்கிறதுன்னு ட்ரெண்ட் கேட்கவும் யாரேஜ் ஷீல்டை யூஸ் பண்ணா அது கண்டிப்பா அங்க வரும் நம்ம ஹீரோ சொல்றான். அதுக்கப்புறமா இவங்க அட்டாக் பத்தி பேசிட்டு இருக்கும்போது வெண்டியா அங்க வந்து அந்த டிராகனுக்கு ஒரு வீக் ஸ்பாட் இருக்கு, அதோட கழுத்துக்கிட்ட ஒரு ஸ்கேல் தலைகீழா இருக்கும், அதை திருப்பினா போதும் அப்படின்னு சொல்றா. சரியாப்பா இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது மேல பறந்துட்டு இருந்தா என்ன பண்ணுன்னு கேட்கவும் நான் அதை கீழே கொண்டு வர பார்க்க நம்ம ஹீரோ சொல்றான். மெல்டியோ செடி நம்ம கம்பைன் பண்ணி அவங்க அட்டாக்ஸ் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்றாங்க. யாரு எந்தெந்த மாதிரி அட்டாக் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம ஹீரோ எல்லார்கிட்டயும் சொல்றான். வெண்டியா நீ ஓகே தானா, ஏன்னா அவங்க அப்பா கூட நம்ம ஃபைட் பண்ண போறோம் அப்படின்னு ஃபோல் கேட்கவும் எனக்கு ஓகே தானே, அவருக்கு குட் பை சொல்ல தயாராயிட்டேன் அப்படின்னு சொல்லி வெண்டியா சொல்றேன். என்ன பண்றீங்க பசங்களா அப்படின்னு செடினா குடிச்சிட்டு வந்து நிற்கவும் ஃபைட்டிங் நேரத்தில் ஏன் குடிச்சேன்னு கேட்கவும் குடிச்சாதான் நான் இன்னும் ஸ்ட்ராங்கா இருப்பேன் அப்படின்னு செடி நான் சொல்றேன். ஃபர்ஸ்டே வந்துட்டு அங்க இருக்கிற நிறைய இடங்கள்ல வந்து மேஜிக்கை கேஸ் பண்ணி ரெடியா வச்சுக்கிடுறாங்க. சூரியன் உதிக்கிறதுக்குள்ள அந்த டிராகனோட கதையை நம்ம முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ நினைக்கிறேன். மாஸ்டர் நானும் உங்க கூட வந்து ஃபைட் பண்ற நாட்லாம் வரவும் எங்க அட்டாக் எதுவும் ஒர்க் ஆகலைன்னா நீ தான் என்னோட அல்டிமேட் வெப்பன், உனக்கு அடிபட்ட கூடாது, எதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா நான் ஒன்னு தான் யூஸ் பண்ணணும் நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஹே ஃபோல் மாஸ்டர் என்ன சொன்னார் தெரியுமா, நான் தான் அவரோட அல்டிமேட் வெப்பன் அப்படின்னு அட்லா ரொம்ப ஹாப்பி ஆகுறா. அட்லாவியவும் நம்பி இருக்க கூடாது, நாங்களே அது கதையை முடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ இப்ப ரேஜ் ஷீல்டை சமன் பண்ணுவோம். நம்ம ஹீரோ எதிர்பார்த்த மாதிரியே அந்த டிராகன் ரியாக்ட் ஆகி இவங்க இருக்கிற இடத்த நோக்கி வருது. நம்ம ஹீரோ கண்ட்ரோல இழந்துடக்கூடாதுன்னு ரஃப்டாலியா பயப்படுறா. அங்கே நில்லு, எனக்கு எதுவும் இல்லை, நான் நார்மலா தான் இருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். அந்த டிராகன் அங்க வந்து நிக்கவுமே செடினா மெல்டே வெண்டியா அவங்க 3 பேரும் சேர்ந்து அவங்களோட மேஜிக் யூஸ் பண்றாங்க. ஒன்னு எனக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணி ஷீல்டு ஹீரோ, நான் உனக்கு பவரை கொடுக்குறேன் அப்படின்னு அந்த டிராகன் சொல்லவும் எனக்கு அது தேவையில்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த 3 பேரும் சேர்ந்து வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ணி அந்த டிராகனை தண்ணிக்குள்ள ட்ராப் பண்ணிட்டாங்க. தண்ணிக்குள்ள கில்லர் விழா செடினா இன்னுமே ஸ்ட்ராங்கா இருக்கா. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி போய் அதை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு அந்த டிராகனால தண்ணிக்குள்ள மூச்சு விட முடியல. கத்தி எப்படியாச்சும் வெளியே வர ட்ரை பண்ணுது. மெல்டியோ வெண்டியாவும் விடாம அந்த தண்ணியை அப்படியே மெயின்டைன் பண்ண ட்ரை பண்றாங்க. ஓப்பனிங் கிடைக்கும் போது ஸ்ட்ராங்கான மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுங்க, அந்த டிஃபென்ஸ் அதிகமாக்கும் போது லைட் மேஜிக் யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லியிருப்பான். ஏன்னா நம்ம ஹீரோ ஷீல்டுல இருந்து அது பவர் எடுக்கிறதுனால அப்படி பண்ணா மட்டும்தான் ஒர்க் ஆகும். பட் என்னதான் இவங்க அட்டாக் பண்ணாலும் பெருசா எந்த அட்டாக்குமே ஒர்க் ஆக மாட்டேங்குது. திரும்ப அந்த டிராகன் இவங்களை அட்டாக் பண்ண போகவும் நம்ம ஹீரோ ஷீல்டை வச்சு தடுக்கிறான். நம்ம ஹீரோவோட ஸ்டேட்டஸ் ரொம்பவே கம்மியாகிக்கிட்டே போகுது. இது பத்தாது, இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் அப்படின்னு சொல்லி அட்லா அட்டாக் பண்றதுக்கு அவளோட எனர்ஜியை ஸ்டோர் பண்ணிட்டு இருக்கா. அட்லா கண்டிப்பா நீ ஃபைட் பண்ணணுமா அப்படின்னு ஃபோல் கேட்டப்போ நான் மாஸ்டர் நஃபமியோட ஷீல்டு, ஸோ கண்டிப்பா நான் தான் அவரை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு அட்லா சொல்லியிருப்பா. அட்லா அவளோட எனர்ஜி எல்லாம் ஸ்டோர் பண்ணிட்டு டேரக்டா போய் அந்த டிராகனை அட்டாக் பண்ண போறா. பட் அது ஷீல்டை போட்டு தடுத்துருது. ஃபோல் எப்படியாச்சும் அதை ஓட அப்படின்னா தான் என்னால உள்ள போய் அட்டாக் பண்ண முடியும் அட்லா சொல்லுவான். அவனும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி டக்குன்னு அந்த பேரியரை உடச்சிருந்தான். அப்படியே ஃபோல் கீழே உள்ள டக்கு நம்ம ஹீரோ ஷீல்டை போட்டு அவனை காப்பாத்திட்டான். அந்த டிராகன் என்னதான் நம்ம ஹீரோ ஷீல்டுல இருந்து பவர் எடுத்தாலும் ஒரிஜினல் ஷீல்டு கிடையாதுங்கிறதுனால ஈஸியா அவன் உடச்சிட்டான். டிராகன் அட்லாவை அட்டாக் பண்ண போகும்போது நம்ம ஹீரோ ஷீல்டை வச்சு ஹெல்ப் பண்றான். அவ்வளவு ஈஸியா டாஷ் பண்ணி அது கழுத்துக்கிட்ட அவளோட பவரை வச்சு அப்படியே அதோட கழுத்தை வெட்டுறா. அந்த டிராகன் வலியில துடிச்சு அப்படியே கீழே விழுது. அட்லாவோ கீழே விழ போகும்போது டக்கு நம்ம ஹீரோ போய் காப்பாத்திருந்தான். ஏலியன் ஃபீலோ 2 பேருமே அது உடம்புக்குள்ள உயிரோட தான் இருக்காங்க. அவங்கள அதை ரிலீஸ் பண்ணவும் டக்குனு இவங்க போய் அதை வெளியே எடுக்கிறாங்க. ஃபீலோ உனக்கு எதுவும் ஆகலையோ, கண்ணை திறந்து பாரு அப்படின்னு சொல்லி மெல்டி வந்து சொல்றா. ரஃப்டாலியா மெல்டி
நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு ஃபீலோ கண் முழிச்சிருந்தா கேலியன் ஒன்னுக்கு எதுவும் ஆகலன்னு வெண்டியா ஹாப்பியா இருக்கா. இந்த டிராகன் அவளோட அப்பா தான், அதுதான் இவளுக்கு மேஜிக்கலா பண்ண கத்து கொடுத்துருக்கோம். அந்த டிராகன் மலை ஏறி ரைடெல்லாம் பண்ணிருப்பா. அப்பா அந்த பக்கமா போங்க அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. சோ விண்டியா வந்து அந்த டிராகன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு இருக்கா. டாட் இது குட் பை சொல்றதுக்கான நேரம் அப்படின்னு விண்டியா சொல்றா. கேலியனாலையுமே வாட்டர் மேஜிக் யூஸ் பண்ண முடியும். இப்ப மத்த எல்லாரும் சேர்ந்து கேலியனோட பவரோட கம்பைன் பண்ணி வாட்டர் வச்சு அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. நம்ம ஹீரோ ஷீல்ட வச்சு அந்த டிராகன் அட்டாக்க தடுத்துட்டு இருக்கான். செடினா ஓடி போய் அந்த தண்ணிக்குள்ள ஜம்ப் பண்ணி இப்ப அந்த டொர்னேடோ மாதிரி அவ கண்ட்ரோல் பண்ணி அந்த டிராகனை போய் அட்டாக் பண்றா. அந்த டிராகனோட கோரை வந்துட்டு செடினா எடுத்ததுனால இப்ப அந்த டிராகனோட பாடியை மொத்தமா அழிய போகுது. அதை எஸ்கேப் ஆகி போகவும் டக்கு நம்ம ஹீரோ ஷீல்ட போடுறா. ரக்டாலியா அதுல தாவி போய் மிஸ் பிளேட் அப்படின்னு கட்டானவை யூஸ் பண்ணி வெட்டுறா. இப்ப அப்படியே அந்த டிராகன் பாடி கூட மிஞ்சாம அப்படியே அது டெஸ்ட்ராய் ஆகுது. பட் அதுல இருந்து சில மேஜிக் பார்ட்டிகல்ஸ் நம்ம ஹீரோவோட ஷீல்டுக்குள்ள போகிற மாதிரி காமிக்கிறாங்க. ராத் எப்பவுமே உன்னோட மனசோட ஆழத்துல இருக்கும் அப்படின்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. இந்தியா அவங்க அப்பாக்கு இறுதி அஞ்சலி செலுத்துறா. இப்ப ரன்னு கூட போய் நிக்கிறேன். நல்ல வேலை போன தடவை அந்த ரன் பண்ண மாதிரி இல்லாம இந்த தடவை நீங்க வந்து கிளியர் பண்ணி காப்பாத்திட்டீங்க அப்படின்னு இந்த வில்லேஜர்ஸ் சொல்லுவோம். சும்மா ரன் மேல பழிய போடாதீங்க. அந்த டிராகனோட ட்ரெஷரா எடுக்கிறதுக்காக ரன்னை மேனிபுலேட் பண்ணி தானே அதை கொல்ல வச்சீங்க. சோ உங்களுக்கு அது தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கிளம்புறான். எல்லாரும் அங்கிருந்து கிளம்புவோம். ரன் வந்துட்டு விண்டியாவை பார்த்து விண்டியா என்ன மன்னிச்சிரு, என்னதான் இருந்தாலும் நான் தான் உங்க அப்பாவை கொண்டேன் அப்படின்னு சொல்லவும் அந்த வில்லேஜர்ஸ் தான் உன்னை ஏமாத்தி மேனிபுலேட் பண்ணி கொள்ள வச்சாங்கன்னு தெரியும். அது போக தேங்க்ஸ், என் உயிரை நீ 2 தடவை காப்பாத்திருக்க அதுக்காக அப்படின்னு விண்டியா சொல்றா. சைல்டு ஹீரோ உனக்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னு கேலியன் சொல்லவும் விண்டியா உன்னோட அப்பா நான் தான், நான் இன்னும் சாகல, நான் அவகிட்ட போய் சொல்லலாம்ல அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். அப்பா இறந்துட்டாருன்னு அவ ஏத்துக்கிட்டா, அவ ஃபீலிங்ஸ்க்கு நான் மதிப்பு கொடுக்க விரும்புறேன் அப்படின்னு கேலியன் சொல்றான். ஹே ஒழுங்கா என்கிட்ட இருந்து எடுத்த லெவல் பாயிண்ட்ஸ் எல்லாம் திருப்பி கொடு அப்படின்னு சொல்லி ஃபீலோ வந்து கத்துறா. ஃபீலோ உமல இருந்த கார்ஸ் போயிடுச்சே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ பாக்குறான். எம்ப்ரஸ் டிராகன் ஃபீலோட லெவல் எடுத்துக்கிட்டப்போ கார்ஸையும் சேர்த்து எடுத்துருக்குமா அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறேன். இப்ப கேலியன் வந்துட்டு ரொம்பவே பெரிய சைஸ்க்கு மாறி நம்ம ஹீரோ ரைடு கூட்டிட்டு போகிற ரெடியாகும். நானும் வரேன் அப்படின்னு சொல்லி விண்டியாவும் ஏறிக்கிறா. இந்த நியாயமே இல்ல மாஸ்டர், நான் மட்டும் தான் அவங்கள ரைடு கூட்டிட்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஹீரோ கேரேஜ் எழுதிட்டு பின்னாடியே வரா. கேலியன் நீயும் வளர்ந்து எங்க அப்பா மாதிரியே ஒரு நல்ல டிராகனா வரணும் சரியா அப்படின்னு விண்டியா சொல்றா. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. இறந்து போனது நம்ம அந்த எம்ப்ரஸ் டிராகன் மட்டும்தான். அந்த ஜாம்பி டிராகன் வந்துட்டு கேலியனோட கோர்க்குள்ள வந்துருச்சு. ஆக்சுவலி அது விண்டியாவோட அப்பா தான். ஆனா அந்த வில்லேஜர்ஸ் எல்லாருமே அந்த டிராகன் வச்சிருக்கிற ட்ரெஷரை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரென் கிட்ட வந்து அந்த டிராகனால எங்களுக்கு பிரச்சனை வருதுன்னு பொய் சொல்லி தான் ரென்னை வந்து விண்டியாவோட அப்பாவான அந்த டிராகனை கொல்ல வச்சிருக்காங்க. பட் ஒரு வழியா இப்ப எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் எபிசோட்ல நீங்க எதிர்பார்க்காத இன்னும் நிறைய ட்விஸ்ட் காத்துட்டு இருக்கு. ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.